நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிங்கப்பூர்லாம் வந்து கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி, எக்கனாமிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனோட பரப்பளவு இல்லைன்னா மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்னை அளவில் கூட இருக்காது, அதை விட சின்னதாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த சின்ன நாடு வந்து எப்படி இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, மேபி ஒன் ஆஃப் த ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த டிசிப்ளின் தான் வந்து இவங்கள வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த நாட்டவே மாத்திருக்கலாம். மேபி ஏன் வந்து அவங்க சுத்தமா வச்சிருக்கணும்னு நெனச்சிருந்திருக்கலாம். ஏன் மத்த நாடெல்லாம் நெனைக்கல? ஏன் இவங்க நெனச்சிருந்திருக்கிறாங்க? அந்த ஒரு ஹேபிட் மேபி அவங்களோட பிளட்லயே அதெல்லாம் மிக்ஸ் ஆனங்காட்டி, நம்ம சுத்தமா தான் இருப்போம், நீட்டா தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம், மேபி அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம், பெர்சிஸ்டன்ஸ் முக்கியம், கன்சிஸ்டன்சி முக்கியம். எல்லாமே ஓகே. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்க நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. டிசிப்ளின். இதுதான் நம்மகிட்ட இல்லாத ஒரே ஒரு பேட் ஹேபிட்டா நான் ஃபீல் பண்றேன் அடிக்கடி. இந்த ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணுனோம்னாவே, இந்த விஷயத்த நான் இப்படி தான் செய்வேன். இந்த விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா, நான் அத சரியா தான் செய்வேன். அப்படிங்கிற ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. அது எங்கிருந்து ஃபார்ம் ஆகும்னா, நீங்க கிளீனா வச்சிருக்கிறதுலருந்து தான். உங்களோட வீடா இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸா இருக்கலாம், நீங்க ஒர்க் பண்ற பிளேஸா இருக்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் இப்படி தான் நான் கரெக்ட்டா, நீட்டா, கிளீனா வச்சிருப்பேன்னு நீங்க ஒரு சின்ன ஒரு மாற்றத்த ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் சிங்கப்பூர் மாரி பயங்கர சக்சஸ்ஃபுல்லா உங்க லைஃப்ல மாறுவீங்க. இந்த ஒரு ஹேபிட் போதும். தேங்க் யூ.